வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல எங்க அம்மாயி செய்யற மாதிரி எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஊறுகாய்க்கு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஹாஃபா கட் பண்ணிட்டு இதை 4 பீஸா கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழத்துல 8 பீஸ் போடணுங்க. இதுல ஒரு 10 எலுமிச்சம்பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இதுக்குள்ள உப்பு போட்டுக்கலாம். இதுல 4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். எப்பவுமே ஊறுகாய்க்கு கல்லுப்பு தாங்க போடணும். அதனால உங்ககிட்ட கல்லுப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கல்லுப்பே போடுங்க. என்கிட்ட தூளுப்பு இருக்கிறதுனாலதான் நான் தூளுப்பு போடுறேன். கல்லுப்பு போட்டோம்னா ரொம்ப நாளைக்கு ஊறுகாய் கெடாம இருக்கு. இதை நல்லா கலக்கி விட்டுலாங்க. எல்லா எலுமிச்சம்பழத்து மேலேயுமே நல்லா உப்பு ஆயிருக்கணுங்க. அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதை மூடி போட்டு வச்சிடலாம். இது 2 நாளைக்கு நல்லா இந்த உப்புலேயே இந்த எலுமிச்சம்பழம் ஊறணுங்க. ஒரு நாளைக்கு 3 டைம் இதை திறந்துங்க நல்லா குளிக்கூட்டு வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஏகமும் எலுமிச்சம்பழம் நல்லா உப்புல ஊறும். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நாளைக்கு நல்லா இந்த எலுமிச்சம்பழம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். இதை நம்ம ஊற வைக்கும் போது இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில தாங்க போட்டு ஊற வைக்கணும். இல்லாட்டி பீங்கான் பாத்திரத்துல போட்டு ஊற வைக்கலாம். சில்வர்லயோ பிளாஸ்டிக்லயோ நீங்க போட்டு ஊற வச்சீங்கன்னா இதுல நம்ம உப்பு கலந்துருக்கிறதுக்கு இந்த புளிப்பு சுவைக்கு சில்வரையோ பிளாஸ்டிக்கையோ இது நல்லா அரிச்சிரும். அதனால இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரம் இல்லாட்டி பீங்கான் பாத்திரத்துல போட்டு ஊற வைங்க. இப்ப 2 நாளா எலுமிச்சம்பழம் நல்லா ஊறிடுச்சுங்க. பாத்தீங்கன்னாவே எலுமிச்சம்பழத்தை பாக்குறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்குது. நான் இந்த 2 நாளா ஒரு 5-6 டைம் திறந்து நல்லா கலரி விட்டு வச்சேன். ஊறுகாயை தாளிச்சு விடுறதுக்கு நான் அடுப்புல ஒரு வடசட்டி வச்சுட்டேங்க. இதுல ஒரு குழிக்கரண்டிக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த கரண்டி பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் கரண்டி. இதுல ஃபுல்லா வலி ஒரு கரண்டி ஊத்தி இருக்கிறேன். இதுல ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு உடம்புக்கு சூடுங்க. அதனால கடுகு கொஞ்சமா போட்டீங்கன்னா போதும். நான் 1/2 டீஸ்பூனுக்கு தான் கடுகு போட்டிருக்கிறேன். இப்போ கடுகு நல்லா வெடிக்குதுங்க. ஒரு 10-15 கருவேப்பிலை வச்சிருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போடுறேன். இது அவிய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது ஒரு கலக்கு மட்டும் கலக்கி விட்டுருங்க. ஊற வச்சு வச்சிருக்கிற எலுமிச்சம்பழத்தை இதுக்குள்ள ஊத்திக்கலாம். எலுமிச்சம்பழம் ஊறும் போது பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி விட்டுருக்குது. இப்ப எலுமிச்சம்பழம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இது ஒரு கலக்கி விட்டுறலாம். இப்ப இதுல 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேங்க. இந்த எலுமிச்சம்பழம் நல்லா வேகணுங்க. நல்லா குழஞ்சிரும். இதோட ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நல்லா களி பதத்துக்கு வரும். அது வரைக்கும் இந்த எலுமிச்சம்பழம் நல்லா வேகட்டுங்க. இப்பவே நம்ம உப்பு காரமும் செக் பண்ணிக்கலாம். இப்ப நான் செக் பண்ணிட்டேன், கரெக்டா இருக்குதுங்க. நான் மூடி போட்டு வைக்க போறேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் இதை திறந்து பார்த்துக்கலாம். இது அவ்வளோக்கா அடி பிடிக்காது. அடுப்பு நீங்க நல்லா ஹைலியே வச்சுக்கலாம். 8 நிமிஷமா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. இது திறந்து கிளறி விட்டுறலாம். எலுமிச்சம்பழம் அப்படியே பாதி வெந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. இனிமே ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சிங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்தோட தோல்லாம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிரும். மூடி போட்டு வச்சிடுறேன். மொத்தமா ஒரு 1/4 மணி நேரம் ஊறுகாய் நல்லா வெந்திருக்குதுங்க. திறந்து பார்த்துடலாம். இப்போ பார்க்கும்போதே நம்மளுக்கு நல்லா தெரியுதுங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா குளன்னு இருக்கும்போது ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இஞ்சிக்கும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு வச்சுட்டீங்கன்னா 3 மாசம் ஆனாலும் உங்களுக்கு கெடாது. எங்க அம்மாயி இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. நான் ஊருக்கு போனா மரத்துல போய் எலுமிச்சங்காய் பொறிச்சிட்டு வர சொல்லுவாங்க. பொறிச்சிட்டு வந்தோம்னா என் முன்னாடியே எங்க அம்மா இது செஞ்சு கொடுக்கும். ரொம்ப பிடிக்கும். நாங்க எப்பெல்லாம் ஊருக்கு போறோமோ அப்பெல்லாம் எங்க ஆயா ஒரு பெரிய கண்ணாடி பாட்டில செஞ்சு போட்டு கொடுத்துருவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.